வெல்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கூட்ட நெரிசல்களில் ஏற்படுற விபரீதங்களை பற்றி தான். இந்த வருஷம் ஜனவரி மாதத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா, ஏர் ஷோவாக இருக்கட்டும், கும்பமேளாவாக இருக்கட்டும், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வின்னிங் செலப்ரேஷன்லேயும் கூட்ட நெரிசல்களில் நடந்த விபரீதங்களும் உங்களுக்கு தெரியும். இப்போ சமீபத்தில் தவைக்க தலைவர் விஜய் அவர்கள் போன இடத்துலையும் கூட்ட நெரிசலில் ஏற்பட்ட விபரீதங்களும் உங்களுக்கு தெரியும். இதை நம்ம தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யலாங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன மாதிரி சின்ன சின்ன யூடியூபருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாமா? கூட்ட நெரிசலில் எப்படி நம்மளை தற்காத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த கூட்டமான அந்த எந்த இடத்துல அந்த ப்ரோக்ராம் நடக்க போகுதோ அந்த இடத்துக்கு நீங்கள் முன்கூட்டியே போய் அந்த சரௌண்டிங்கை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி அந்த எந்தெந்த இடத்துலலாம் நம்ம வெளியே வர முடியும் அப்படிங்கிற மாதிரி உள்ள இடங்களை ஃபஸ்ட்டில் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படி தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த கூட்ட நெரிசல் ஏற்படும் சமயத்தில் அது உங்களுக்கு உதவும். முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டம் நேராக எதை நோக்கி போகும்னா அதனோட மையம். இப்போது மீட்டிங் நடக்குது அப்படின்னா அந்த மீட்டிங்கை நோக்கி பாயிண்ட் பண்ணி தான் போகும், அந்த தலைவரை நோக்கி தான் பாயிண்ட் பண்ணி போகும். அப்படி போகும்போது அந்த கூட்டத்தோட ஃப்ளோவில் நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த கூட்டத்திலேருந்து வெளியே வர முடியாது. அது வெளியே வர்றதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டம் ஸ்ட்ரைட்டாக போகும்போது நீங்கள் அப்படி ஸ்ட்ரைட்டாக போய் ஒன்று ரைட்டில் போகணும், அப்படி இல்லை அங்கே எக்ஸிட் இல்லை அப்படின்னா நீங்கள் லெஃப்டில் போகணும். அதாவது ஸ்ட்ரைட்டாக போன மாதிரி அப்படி கிராஸ் ஆகணும். அப்படி வந்தீங்கன்னா மட்டும்தான் வெளியே வர முடியும். அப்படி வரும்போது உங்களுக்கு ஷீல்டாக உங்களோட கைகளை இந்த மாதிரி நீங்கள் வச்சு இது பண்ணிங்கன்னா தான் ஒரு சின்ன கேப் கிடைக்கும் உங்களுக்கு ப்ரீதிங்க்கு. ஏன்னா அதிகமான விபத்துகள் நடக்கிறது மூச்சு திணறல்னால தான். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, அவ்வளோ க்ரௌடில் நமக்கு மூச்சு விடுறதுக்கு காற்று போதுமான அளவில் கிடைக்காது. அதனால தான் அந்த மரணங்கள் நிகழுது. இதை தவிர்க்கிறதுக்கு ஒரு ஷீல்டாக உங்கள் கையை நீங்கள் இது பண்ணும்போது அந்த கூட்டத்தை நீங்கள் நவுட்டிட்டு போகும்போது அதில் குறைஞ்சது ஒரு அரை அடி கேப் உங்களுக்கு கொஞ்சமாவது கிடைக்கும். கொஞ்சம் கேப் கிடைக்கும் போது ஏர் ஃப்ளோ, ஏர் சர்க்குலேஷன் உங்களுக்கு கிடைச்சதுன்னா மூச்சு திணறல் ஏற்படாமல் இருக்கும். அதை நீங்கள் பண்ணிங்கனாலே பாதி பிரச்சனைகள் குறையும். இன்கேஸ் நீங்கள் அந்த கூட்டத்தில் கால் தவறி கீழே விழுந்துட்டீங்க அப்படின்னு வைங்களேன், அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபீட்டல் பொசிஷன் அப்படிம்பாங்க. அது என்ன அப்படின்னா, குழந்தைகள் தாயோட கருவறையில் எப்படி இருக்குமோ அந்த பொசிஷனுக்கு பேர் தான் ஃபீட்டல் பொசிஷன். அது எப்படி அப்படின்னா, இந்த மாதிரி குறுகலான ஒரு இதில் உங்களோட தலை நெஞ்சு இதை அடிபடாமல் பாதுகாக்கிறதுக்கு அந்த பொசிஷனுக்கு நீங்கள் போய் அப்படி சுருண்டு இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா மேஜர் இன்ஜுரிஸ் வராமல் பாதுகாத்துக்கலாம். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நேராக அந்த நடந்து போய்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு முன்னாடி ஒரு தூணோ இல்லை ஒரு செவரோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்த அவாய்ட் பண்ணுறது நல்லது. காரணம் என்ன அப்படின்னா, பின்னாடி வர்ற க்ரௌடு உங்களை வச்சு இதுதான் நீங்கள் அப்படின்னா உங்களை அப்படியே வச்சு அணைச்சி அந்த இதோட வச்சு நசுக்கி அது மூலமாகவும் மூச்சு திணறல் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது. அதனால் அந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். இது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு கூட்டத்துக்குமே குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், முதியோர்கள் இவங்க தயவு செஞ்சு கலந்துக்கிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. தயவு செஞ்சு கலந்துக்கிடாதீங்க. வீட்டில் இருந்து லைவில் பாருங்கள். அப்படி இல்லைன்னா நியூஸில் கண்டிப்பான முறையில் காமிப்பாங்க, லைவ் ஷோ போடுவாங்க. இதில் இருந்து பார்க்கறது நம்ம உயிருக்கு ரொம்ப சேஃப்டி. எந்த ஒரு விஷயமே நம்ம உயிரை விட முக்கியம் இல்லை. அதனால் தயவு செஞ்சு கூட்ட நெரிசலை தவிர்த்துருங்க. அப்படியே நீங்கள் அந்த கூட்டத்துக்கு போனாலும் அது போகிறதுக்கு முன்னுக்கூட்டியே அந்த சுற்று வட்டம் எல்லாத்தையும் அவ்வளோ தெளிவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் எந்த இடத்துல இருந்து எப்படி நம்ம தப்பிச்சு வெளியே வர முடியும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு எதுவாக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு நம்மளோட சேஃப்டியை முதல் விஷயமா பாருங்கள். உயிருக்கு மிச்சமானது எப்பவுமே எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி கூட்டமான இடத்துக்கு போகும் முன்னாடி இது அவ்வளோத்தையும் மைண்டில் வச்சுக்கிட்டு போனீங்கன்னா சேஃப்டியாக இருக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.